கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் சங்கைக்குரிய இந்த மாதத்திலே இந்த முக்கியமான தருணங்களிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய நோக்கமெல்லாம் புனிதம் நிறைந்த அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், அதனுடைய அனைத்து சிறப்புகளையும் நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே பிந்தைய இந்த இரவுகளிலே 10 இரவுகளிலும் நாம் முயற்சித்திருக்கிறோம். இன்றைக்கு 7வது இரவிலே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த இறுதி 10லே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்து என்னவென்றால், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10லே எப்படி அவர்கள் உடைய இபாதத்துகள் இருந்துச்சு, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறத ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வந்தோம். அந்த தொடர்ச்சியில ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த இபாதத்துகளிலே ஒன்று தர்மம். அன்றை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே அஜ்வதா தான் இருப்பாங்க, நிறைய கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஒரு 2 சம்பாஷணை அவர்களுக்கு மத்தியில் நடந்துடுச்சுன்னா, அந்த சந்திப்புக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுக்கக்கூடிய வேகம் காற்றை விட அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் அங்கு வர 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 அவர்களுக்கு இபாதத்தில் லயித்து போய் இபாதத்தில் மூழ்கி திளைத்து, குறிப்பாக எப்படி நின்று தொழுவதிலே ஆர்வம் செலுத்தினார்களோ, குர்ஆன் ஓதுவதிலே ஆர்வம் செலுத்தினார்களோ, தௌபாக்களிலே முஸ்தீபு எடுத்தார்களோ, அதே போன்று தங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பைசாவை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். அதுவும் எப்படி கொடுக்குறாங்க? வேகமாக கொடுக்குறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாம வேகமா போவோம், சம்பாத்திய காசு மெதுவா வரும். ஆனால் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில சதகா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் என்று வேகமாக கொடுத்துருக்கிறாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த பிந்திய 10ம் சரி ரமலானும் சரி நமக்கு வரக்கூடிய முக்கியமான தகவல், தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தர்மத்தை கொடுக்கணும். பொருளாதாரத்தை பற்றி நாம் அடிப்படையில நம்முடைய இதயத்திலே உள்ளத்திலே பசுமையாக வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. இந்த துட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அல் குர்ஆனிலே. என்ன சொல்கிறான்? இந்த துட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடு வாசல் வச்சிருக்கிறீங்க, வியாபாரம் பண்றீங்க, துட்டை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்னா, இந்த துட்டுக்கெல்லாம் நம்ம தான் முதலாளி அப்படின்னு. இதை மறுக்குது இஸ்லாம். குர்ஆன் இதை மறுக்கத்தான் செய்யுது. இதுக்கு அப்சல்யூட் ஓனர் அப்படின்னு சொன்னா, த ரியல் ஓனர் யார் அப்படின்னு கேட்டா யாருதான்? யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் சூரத்து ஃபாத்திரில் அதை குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், நீங்கள் அனைவர்களுமே அல்லாஹ்விடத்திலே ஃபகீர்கள். ஃபகீர் என்ற வார்த்தையை நாம எதுக்கு பயன்படுத்துறோம்னு விளங்கிக்கிடுங்க. குர்ஆன் யாருக்கு பயன்படுத்துதுன்னு விளங்கிக்கிடுங்க. ஃபகீர், ஃபகீர்சா அப்படிங்கிற வார்த்தை இருக்குதே, அது நாம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? யாருக்கோ நம்ம பயன்படுத்துற வார்த்தையாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் ஒவ்வொருவருமே ஃபகீர் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்க எல்லாரும் ஏழைகள், எல்லாரும் தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தான் கனி. ஃபகீருக்கு ஆப்போசிட் எதிர் சொல் என்னது? கனி. அவன் தான் தேவையற்றவன், அவன் தான் புகழனைத்திற்கும் உரியவன் என்று தன்னை பற்றியும் நம்மை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்தில் விலாவாரியாக குறிப்பிடுகிறார். அப்படின்றா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். முதல்ல விளங்கிக்கணும். அந்த துட்டை வச்சுக்கிட்டு அதை நாம என்ன நினைக்கிறோம்? தங்க நகையை போடுறோம், நாம சம்பாதிச்சோம், நாம கஷ்டப்பட்டோம், அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லலை. நாம தான் அதை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். யார் யாருக்கு கொடுக்கணும்னு நிர்ணயிக்கிறோம். உனக்கு இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவு வச்சுக்கோ என்று கொடுப்பது நாம் தான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அல் குர்ஆனிலே தர்மத்தை பற்றி பேசும் பொழுது, ஏன்னா இந்த சிந்தனையை நாம பசுமையாக வைத்திருக்க வேண்டும். அப்பதான் உண்மையான பைசாவுடைய மதிப்பு நமக்கு விளங்கும். பைசான ஒண்ணு நம்ம மண்டையில ஏறுதா இல்லையா, அது முதல்ல உனக்கு தேவையே கிடையாது. கொடுத்து இருக்கிறோம், அதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். எப்படி பாருங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதுதான் குர்ஆன்ல முதலாவது பக்கங்களில் இருக்கக்கூடிய செய்தி, அல்பாத்தியாக்கு பிறகு இல்லையா. அல்பாத்தியா ஒரு அரை பக்கம் காப்பக்கம் தானே வரும், அதை அடுத்து என்னதான் வரும், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். என்ன இருக்குது இல்ல, என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அல்லாஹ் பேசக்கூடியது, அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், மறைவானவற்றை நம்புவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? அன்பார்ந்த சகோதரிகள், தாய்மார்கள், இளைஞர் பெருமக்கள், பெரியவர்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் செலவு செய்வார்கள். எதை செலவு செய்வார்கள்? ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோமே அதை செலவு செய்வாங்க. அப்ப விளங்குதா என்ன, நம்ம யாருன்னு தெரியுதா? நாம எல்லாரும் இன்னொரு வார்த்தையில சொல்றாந்தா அல்லாஹ்வுடைய முன்னிலையில் பிச்சை வேண்டி நிற்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் தான் எஜமான், அல்லாஹ் தான் உண்மையான முதலாளி. நாம் அவனிடத்திலே தேவைக்காக நிற்கின்றோம். இன்றைக்கு சஜிதா வைக்கிறோம், ஒவ்வொரு சஜிதாலையும் நிறைய நேரம் கிடக்கிறோம். சுப்ஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்த எனது இறைவன் தூய்மையானவன், உயர்ந்த எனது இறைவன் தூய்மையானவன், உயர்ந்த எனது எஜமானன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று சொல்லும் பொழுது நாம் அடிமை என்று உணர்கிறோம். நாம் அடிமை என்று உணர்கிறோம். உன்னுடைய மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறோம், அவனுடைய ரிஸ்கை வேண்டி வந்து நிற்கிறோம், அவனுடைய பெரிய வாழ்வாதாரத்தை தர வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். அப்படி என்றால் உண்மையான முதலாளி அல்லாஹ் தான் என்பதை விளங்கி அந்த பொருளாதார விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம சரியாக என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த சிந்தனையை நாம் சிந்திக்க தவறினால் என்ன ஆகும் என்பதை விளங்கணும். பொதுவாக ஒரு விஷயம், குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய காரூனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, நாம் எவ்வளவோ அவனுக்கு கொடுத்தோம், அவன் என்ன செஞ்சான்? தான் தான் சம்பாதிச்ச மாதிரி கிபிர், பெருமை அடித்தான். அவனை அப்படியே போட்டு அமர்த்திட்டோம், பூமிக்குள்ள போட்டு புதைச்சிட்டோன்னு அல்லாஹ் சொல்றான். அத மாதிரி ஒரு தோட்டக்காரர்களை பத்தி அல்லாஹ் பேசி வரும் பொழுது, நான் தான் பெரிய, நாம சம்பாதிச்சோம், ஏழை எளியவர்களுடைய காதுகளிலே விழுந்து விடாது, காலையில ரகசியமா போய் நாம அறுவடை செஞ்சு நம்ம அந்த சொத்துக்களை அபகரிச்சு கொண்டு நம்ம சொத்துக்களை எடுத்து வச்சுக்கணும், யாருக்குமே கொடுக்க கூடாது என்று திட்டமிட்டார்கள். இரவிலே அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி அந்த தோட்டத்தை ஒரு நெருப்பால் சுற்றி வர செய்து, காலையில் அவர்கள் போய் நிற்கும் பொழுது நாம் வழிதவறி வந்து விட்டோம், இது நம் தோட்டமே இல்லை என்று புலம்ப வைத்து கடைசியில் அல்லாஹ் புரிய வைத்தான், நீ திமுறாக ஆடினாயே ஆட்டம், உன்னுடைய துட்டே உன்னுடைய சம்பாத்தியம் என்று ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு தர்மங்களை வழங்காமல் நீ கஞ்சத்தனம் பிடித்து ஆணவம் பிடித்தாயே, அதற்கான பரிசே இந்த தோட்டத்தை நாம் கரித்தோம் என்று பாடத்தை நடத்துகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஃபிரௌன் நான் தான் பெரிய இறைவன், நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லும் பொழுது, இதே மண்ணிலே அவன் ஆண்டாண்டு காலமாக தன் ஆணவத்தால் அழிந்த அந்த மண்ணிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய இழிவை வழங்குகிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒட்டுமொத்தமாக பொருளியல் என்பது அல்லாஹ்வை சார்ந்தது. தர்மம் வழங்குவது நமது கடமை. அல்லாஹ், அதனாலதான் சஹாபாக்களுடைய வாழ்வு எடுத்துக்கிடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிடுங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை என்று சொல்லவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று இல்லாம இருக்கும் வீட்டுல, ஆனா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்க வச்சப்பா வந்திருக்காங்க, கூட்டு போறீங்களாப்பான்னு கேட்பாங்க, ஒரு சாப்பாடை கூட்டு போங்க, தேவையுடைய அறிவிப்பாங்க, முகங்கள் சிவக்கின்ற அளவுக்கு மெம்பர்ல ஏறி அறிவிப்பாங்க, வறுமையோடு வந்து நிக்கிறாங்களே, தேவையுடைய வந்து நிக்கிறாங்களே, கொடுக்க மாட்டீர்களா? ஒரு பேரிச்சம்பளத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கிடுங்களேன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு. உடனே சஹாபாக்கள் கிளம்பிடுவாங்க கொடுக்கறதுக்கு. லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளை கொடு. தொழுகிறியா, நோன்பு வைக்கிறியா, ஹஜ்ஜுக்கு போறியா, உம்ராக்கு போறியா, துட்டை கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்கறான். துட்டை என்னது கொடுத்தியா? நீ எவ்வளவு பணிகள் நடக்கு, எவ்வளவு வேலைகள் நடக்கு, எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க, நீ துட்ட வச்சு என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது அபூ தல்ஹா தன்னுடைய தோட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலங்க தண்ணீர் தேவை, தண்ணீர் தட்டுப்பாடு. பிஹ்ரு ரூமா, ரூமா என்ற கிணறை வாங்கி யாராவது வக்ஃபு செய்வார்களா?
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு விடுகிறார்கள். வக்ஃப் செய்வதற்கு சொர்க்கம் என்று சொல்லும் பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சேர்த்து வச்ச பொருளாதாரத்தை பெருமளவிலே வந்து கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அந்த கிணற்றை தூர்வாரி சுத்தம் செய்து முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்கிறார்கள். இன்றைக்கும் வரலாறு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கமா நகரத்திலே, மதீனாவிலே நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரிலே ட்ரஸ்டுகள், சதக்கா ட்ரஸ்டுகள் இன்றைக்கும் இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தில் ஈமானில் முதன்மையான மாமனிதர் எப்படி இந்த முதன்மையான இடத்திற்கு வந்தார் என்று வரலாற்றை நீங்கள் பாருங்கள். பொருளாதாரத்தை வாரி 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 வழங்குகிறார். எல்லா நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செலவு செய்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு வரும்போது வீட்டில இருந்து அவலத்தை சுருட்டி கொண்டு வந்து வர்றாங்க. தபூக் யுத்தத்திற்கு கொடுங்களே அப்படின்னு ஒரு அறிவிப்பு தான் விட்டாங்க. வீட்டில் உள்ள அவலத்தை அல்லாஹ்வுடைய தூதரை தவிர ஊசி நூல் உட்பட அனைத்தையும் வாரி கொண்டு வந்து போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் தன்னுடைய சொந்தக்காரர் மிஸ்தாக் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்து அந்த ஏழைக்கு முழு உதவியை அவர்கள் செய்து வந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி எத்தனை தியாகங்கள் பொருளாதாரத்தால் எவ்வளவு கொடுக்கிற அன்சாரிகள் யாருங்க? பொருளாதாரத்தை கொடுத்தவங்க. அதனால தர்மம் செய்வதும் இந்த ரமலான் தரக்கூடிய முக்கியமான பாடம். தொழுகை எப்படி பாடமா, இரவு தொழுகை எப்படி, குர்ஆன் எப்படி பாடம், இஅ்திகாஃப் இருப்பது எப்படி, இபாதத்தில் ஊறி திளைக்க வேண்டுமோ அந்த இபாதத்தில் மிக முக்கியமான ஒரு மைய புள்ளி பொருளாதாரம். துட்ட கொடுத்தியா? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை கேட்பார்கள். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா பேரிச்சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்துல இருந்து காப்பாத்து. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் பெண்கள் பகுதியில துண்டை ஏந்துங்கன்னா அவர்கள் நகைகளை அள்ளி போட்டாங்க. நகைகளை போட்டாங்க. காதுல உள்ளது கொடுத்தரணும். அது இந்த மாதிரி தருணங்கள் இருக்குல்ல, தங்க தருணங்கள் இது. இந்த சமயத்துல நாம ஒரு கிராமை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்கினோம் என்று சொன்னால் 83 வருஷம் 1000 மாசம் நீங்க கொடுத்த மாதிரி நன்மை. சிந்திச்சு பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஆண்கள் நீங்களும் தான். வெள்ளி மோதிரத்தெல்லாம் கழட்டி போடலாம், தாராளமா மனசு கொடுக்கலாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நீ, அது குறிப்பா நம்ம மதரசாவெல்லாம் எப்படி வெறும் ரூமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களோ அத மாதிரி மதரசத்துல் இஹ்சானை கேட்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஒரு வருஷம் மதரசா நடத்துறதற்கு, சம்பள போக்குவரத்துகளுக்கு, புத்தகங்கள் வாங்குவதற்கு, கரண்ட் பில் கட்டுவதற்கு, வாடகை வாங்குவதற்கு, கொடுப்பதற்கு என்று தேவை எவ்வளவோ இருக்கு. இத மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு உஸ்தாதாக்கு பொறுப்பெடுத்து, ஒவ்வொரு ஆசிரியருக்கு பொறுப்பெடுத்து விட்டால் இந்த மதரசா நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இங்கு உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஹாஃபில்களிலும் உங்களுடைய பங்கு இருக்கும். ஒவ்வொரு ஆலிம்களிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகள் ஓதக்கூடிய வரிகளிலும் வார்த்தைகளிலும் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்க வேண்டுமா? அன்றைக்கு ஒரு ரூமாவை எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்களோ அந்த மாதிரி கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சதக்காவை பற்றி பேசுங்கள். சதக்கா முந்தானயத்தை சொன்னாங்க. சொல்லுங்க, நமக்கு தேவைகள் இருக்குது, நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட சொல்லத்தான் செய்வோம். நல்ல ஒரு விஷயத்தை ஹஸரத்து கேட்க ஆரம்பிச்சு கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆஃபர். யாருக்கு ஆஃபர்? சும்மா தாங்களே அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ஆஃபர். நீங்க அதுவும் இது போன்ற இரவுகள்ல, இன்னைக்கு லைலத்துல் கத்ர் நான் சொல்லல 27, இன்னைக்கும் இருக்கலாம். சரிங்களா? 10 நாள கடந்து 7 நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு ஒருவேளை லைலத்துல் கத்ர் இருந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள் தங்கமாகவோ வெள்ளியாகவோ காசாகவோ செக் புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்க கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த இரவில் ஒன்று சேரும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் உண்மையையே பேசுவான். 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் தர்மம் செய்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குங்கிறத கவனத்தில் வைத்துக் கொண்டு, நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கு. மதரசத்துல் இஹ்சானுக்கு நிறைய தேவை இருக்கு. உங்களுடைய செலவுல, குடும்ப செலவுல நம்ம குடும்பத்தையும் சேர்த்துக்கிடுங்க. நம்ம குடும்பம்னா மதரசத்துல் இஹ்சானை சேர்த்துக்கிடுங்க. சரிங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருளாதாரத்திலும் தனவந்தர்களாக, அஜ்வதுகளாக, கொடையாளிகளாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.